கைப்புணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி இது வந்து இவர்கிட்ட மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நெறியாளர் கிடையாது, நடுநிலை கிடையாது. திராவிடம்ங்கிற எதிரி வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரி. ஒரு பெரிய ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு அது உருவாக்குவாங்க. இல்லை உருவாக்கின ஒரு அமைப்பில் இவங்க ஊடுருவாங்க. ஊடுருவி இவங்களுடைய கெயின் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்க சார்ந்த விஷயத்தை பேசுவாங்க. கார்லாம் பரிசாக வாங்கின நியூஸ் ரீடர்ஸ்லாம் இருக்காங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க உள்ளே புழுந்துடுறாங்க, கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு டீமை டெவலப் பண்ணிக்கிறாங்க. இவங்க சித்தாந்தம் சார்ந்த ஒரு டீம் யார் இருக்கோ அந்த கொள்கையை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு ஒரு கொட்டேரிய மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த சிஸ்டம் மூலமாக இந்த மாதிரி விஷயத்தை ஸ்கூல்லே மும்மொழி கொள்கையே நடத்துகிறாங்க. பிடிஆரோடைய பையன் ஃப்ரெஞ்ச் படித்தான், அன்பில் மகேஷோடைய பொய்யா மொழி, அவர் ஃபுல்லாக பேசுகிறதெல்லாம் பொய் மொழி அப்படின்னு தான் தலைப்பு வரணும் மீடியாவில். உங்களுக்கு அப்படியே வருது ஹெட்லைன்ஸ் இல்லையே. ஸோ இப்போ இந்திரா காந்தி எப்படி நம்ம இழிவுபடுத்தி பேசினாங்க, காமராஜர் எப்படி இழிவுபடுத்தி பேசினாங்க, கக்கனை எப்படி இழிவுபடுத்தி பேசினாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா துகிலூர் இந்த கதையிலேருந்து நீங்கள் அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸோட இடுப்பக்கில்றதுலேருந்து எல்லா விஷயமும் யார் அந்த சாருன்லேருந்து எல்லாமே வந்து நாகரிகம் எங்கே இருக்குது. இந்த மீடியா இந்த கோவிட் முடிஞ்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீடியாவெல்லாம் முன்கள பணியாளர்கள் அப்படின்ற ஒரு இதை கொடுத்து கூப்பிட்டு கௌரவிச்சார். ஸோ அங்கேருந்தே ஆரம்பிச்சார் இந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா அந்த மீடியா நரேட்டிவை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மக்கள்கிட்ட இதுதான் அப்படின்ற இடத்துல போயிட்டு இல்ல பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட தார்மிக் இண்டியன்ஸ் பேஜோட நிறுவனர் ஏகே சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சார். இங்கே தமிழ்நாட்டில் வந்து ப்ரைம் நியூஸ் டிபேட்ஸ் நிறைய பார்ப்பாங்க சார். அப்போ வந்து நியூஸ் 18 சேனலில் கார்த்திகை செல்வன் அப்படின்றவர் வந்து ஆசிரியராக இருக்கார். நேற்று நடந்த டிபேட்ஸில் வந்து ஏடிஎம்கேவோட ஸ்போக் பர்சனுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு உரையாடல்லாம் இங்கே வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதை பார்த்தீங்களா? அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பார்த்தேன், அந்த உரையாடலை பார்த்தேன். கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த அதிமுகலேருந்து அவர் பேசும்பொழுது இடைமறித்து பேசினதில் அவர் வந்து கோவப்பட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி அடிக்கடி எங்களை நாங்கள் பேசும்போது மட்டும் அந்த கருத்தை எதிர்வினைக்காக நீங்கள் பண்ணுறீங்களேன்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு பர்சனல் தாக்குதலாக எடுத்து அவர் வந்து அவர் கோபத்தையும் அவருடைய இதையும் பேசுகிறாரு. இந்த வீடியோ வைரலாக இருக்குது. பட் இது மாதிரி பல வீடியோக்கள் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த டிபேட்ன்ற பொறுவையில். இவங்க வந்து எப்பயுமே தன்னுடைய கருத்து என்ன, தன்னுடைய அஜெண்டா என்ன, அதை நிலைநிறுத்தி அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் அந்த பேனலே பார்த்தீங்கன்னா 1:4 அப்படின்னு தான் இருக்கும். அதாவது இவங்க சித்தாந்தம் சார்ந்த கருத்தியலுக்கு இருக்கிறவங்கள வந்து நிறையா பேரை வச்சுக்கிட்டு 3-4 பேர் வச்சுக்கிட்டு மற்றவங்கள வந்து ஒருத்தரோ 2 பேரோ வச்சுட்டு கூப்பிட்டுட்டு டிபேட்டுன்ற போர்வையில் ஒரு மேல் பூச்சு தான் இது. ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அஜெண்டா என்னென்னா மற்ற இவங்க சார்ந்த கருத்தியலை நிறைய பேரை பேச விட்டுட்டு மற்றவங்க வந்து அதை கவுண்டர் ஏதாவது பாசிட்டிவாக கவுண்டர் பண்ணும்பொழுதோ இல்லை அதுக்கு ஒரு நியாயத்தையும் கரெக்டான விளக்கத்தையும் சொல்லும் பொழுதோ இடைமறித்து வேற எங்கேயாவது ஒரு மடைமாற்றி செல்லக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ். இந்த டாக்டிக்ஸ் வந்து நம்ம வந்து நேத்தி பார்த்ததில் ஒரு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது. இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து டைரெக்டாக அவரை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிடுறாரு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னும் போது இவருக்கு பர்சனலாக அட்டாக் ஆகுறது, பர்சனலாக பொங்குறாரு இவர். நாங்கள்லாம் அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, எங்களை இப்படி பேசாதீங்க, நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோன்ற மாதிரி. ஆனால் கைப்புணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி இது வந்து இவர்கிட்ட மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த நெறியாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. தலைமை ஆசிரியர்கள் வாட் எவர் யூ கேன் கால் தம். அவங்க நெறியாளர் கிடையாது, நடுநிலை கிடையாது. இவங்களுடைய நடுநிலை அப்படின்னா என்ன? எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் இருந்து பேசுவதுதான் நடுநிலை. அதாவது நடுநிலைன்னா நம்ம நிறைய பேர் என்ன தப்பாக அந்த செக்யுலர்ன்ற வார்த்தை மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். நடுநிலைன்னா இவங்ககிட்டையும் கேட்கணும் அவங்ககிட்டையும் கேட்கணும் அப்படிங்கிறது நடுநிலை கிடையாது. நடுநிலை அப்படிங்கிறது வந்து எந்த விஷயம் கரெக்டோ அந்த கரெக்டான விஷயத்தை புடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் இருந்து
ஒரு விவாதத்தை எடுத்துன்னு போகிறது தான் நடுநிலை. பட் இங்கே பண்ணுறது எல்லாமே ஒரு நிலை தான். ஸோ அது இல்லாமல் இங்கே முக்கியமான ரைட் விங் பேஜஸாக கருதப்படுற இந்த கம்யூன் பேஜோ இல்லை பொலிடெக்ஸோ இந்த மாதிரி பேஜஸும் இப்போ மல்வாருக்கு அட்டாக் ஆகிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவால் நடந்த அட்டாக்காக இருக்குமோ? கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா தான் இது. ரீசெண்டாக இந்த ட்ரெண்டு ஜாஸ்தி ஆகிட்டு வருது. இதுக்கு முன்னாடி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க, பர்சனல் ஹேண்டில்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ இந்த லாஸ்ட் 2 நாளில் பார்க்கணும். இன்றைக்கி கம்யூன் உடைய வெப்சைட் ஹேக் ஆகிருக்கு. நேத்தியோ முந்தானேத்தியோ பொலிடாக்ஸ் உடைய அவங்களுடைய ஹேண்டில் வெப்சைட் எல்லாமே ஹேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து டார்கெட்டட் பொலிட்டிக்கல் இதுதான். இதுக்கு வந்து ஒரு அந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் ஆஸ் அப்பாயிண்டட் ஒன் இன்ஸ்டிடியூஷன், இதுக்குன்னே இன்ஸ்டிடியூஷனை கொடுத்துட்டு அவங்க வழியாக தான் இந்த விஷயம்லாம் நடக்கிறது. ஸோ யாரை சொல்கிறீங்க? பெண்ணை சொல்கிறீங்களா? இல்லை, பெண்ணோ ஆணோ வாட் எவர் இட் இஸ், இவங்களுடைய டார்கெட் என்னென்னா ரன்னிங் அப் டு த 2026 எலெக்ஷன்ஸில் சில முக்கியப்பட்ட கருத்துக்களை முடக்கணும். அது வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அந்த ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி நெறியாளர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் மடைமாற்றி நியூஸை போடலாம். இன்றைக்கி என்ன விஷயம் பேசணும் அப்படிங்கிறது வந்து காத்தாலேயே வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுக்கப்படுறது. அது எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு இவங்க என்ன டாபிக் எடுத்து பேசணும், அது எந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு பேசணும்னு போவாங்க. அதாவது இப்போ மொழிக் கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா மக்கள் மனசில் இருக்கிற கேள்வி. திணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆனால் இவங்க அப்படி பேச மாட்டாங்க. திணிக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இவங்களுடைய அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அசைன்மெண்ட் கொடுத்ததில் இப்போ ரீசெண்டாக வர ட்ரெண்ட் என்னென்னா இந்த மால்வார் அட்டாக்ஸு அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு பெய்டாக பண்ணிவிட்டு அவங்கள வந்து பாட்ஸ் வச்சுக்கிட்டு பண்ணுறது. இது நிறைய நம்ம வந்து இப்போ இன்னும் பார்ப்போம். இது இப்போ ஸ்டார்டிங் வித் 2 வெப்சைட்ஸ் நிறையா வரும் இனிமேல். சரி, இப்போ நியூஸ் எடிட் எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு பார்ட் வந்து தமிழில் இருக்குது. அப்படின்னும் போது நியூஸ் எடிட்ன்றது ரிலையன்ஸ் கம்பெனி. அப்போது ரிலையன்ஸ் கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இங்கே டிஎம்கே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இல்லை அந்த நெறியாளர் தான் அந்தளவுக்கு கண்ட்ரோலில் இருக்காரா? இல்லை, இங்கே வந்து நம்ம அன்பு எப்படி பார்க்கணுன்னா, இங்கே வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரி ஜாஸ்தி. இங்கே வந்து ஒரு திராவிடம் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை இவங்க முன்னிறுத்துறாங்க. சித்தாந்தமே கிடையாது, அது ஒரு கொள்கை மாதிரி ஒரு 4-5 விஷயத்தில் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு இது பிம்பம், அவ்வளோதான். இப்போ ஒரு தீவிரவாதி அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். தீவிரவாத அமைப்புன்னா அவங்க எடுத்து மக்களுக்கு அந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவாங்க, குண்டு வைப்பாங்க, மக்களை கொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளேனை ஹைஜாக் பண்ணுவாங்க. காஷ்மீரில் பார்க்குறோம், மற்ற இடத்துலலாம் பார்க்குறோம், மாவோயிஸ்ட்டை பார்க்குறோம். அதெல்லாம் இது வந்து டைரெக்டாக நமக்கு கண்ணுக்கு தெரிகிற அட்டாக். இவங்க தான் எதிரி அப்படின்னு தெரியும். இந்த திராவிடம்ங்கிற எதிரி வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரி. ஆனால் இவங்க எப்படின்னா ஒரு பெரிய ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க. இல்லை உருவாக்கின ஒரு அமைப்பில் இவங்க ஊடுருவாங்க. ஊடுருவி இவங்களுடைய கெயின் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்க சார்ந்த விஷயத்தை பேசுவாங்க. இதுக்கு வந்து இந்தியாவோட பிக்கஸ்ட் பில்லியனாக இருக்கிற ரிலையன்ஸ் கம்பெனியே ஹீல்ட் ஆகுமா? இல்லை, அதுதான் சொல்கிறேன்னே. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஒரு அரசியல் சாராமல், ஒரு கொள்கை சாராமல் ஒரு இதுவாக செயல்படுறாங்கன்னு பார்க்க போகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ டார்கெட்டு எவ்வளோ, வியூவர்ஷிப் வருது, மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா, ரெவென்யூ பாட்டம் லைன் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு தான். பட் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற நிர்வாகம் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்ப்பாங்க. மேல் லெவலில் டாக்டிக்கலாக அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி எடுத்துன்னு போகணுன்ற அந்த டாக்டிக்கல் மெஷர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடத்துறது தான் இவங்க வந்து இந்த மாதிரி அங்கே இருக்கிற சிஇஓஸோ அந்த இருக்கிற நெறியாளர்கள் அந்த டிவிஷன் கொடுத்து பண்ணுறது. எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துப்போம். சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ஊடுருவி தன் சார்ந்த சித்தாந்தங்கள், தன் சார்ந்த கொள்கைகள், ஒரு வேற்றுமை கற்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஊடுருவாங்க. இந்த டைரக்டர்ஸ், கதை ஆசிரியர்கள், அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடல் அமைப்பாளர்கள், அந்த மாதிரி வரும்பொழுது இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சேர்ந்துக்கிட்டு சில விஷயத்த பண்ணுவாங்க. அப்போ என்னமோ அவங்க ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தாலும் இருக்குது. பட் இட் இஸ் அட் அ சர்டைன் பாக்கெட்ஸ். எங்கெங்கெல்லாம் அடிக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் பப்ளிக்காக உங்களுக்கு ரீச் ஆகுமோ அந்தந்த இடத்துலலாம் இவங்க ஊடுருவி அந்த இன்ஸ்டிடியூஷனையோ அந்த ஒரு தொழில் சார்ந்த இதையோ கைப்பற்றுறது. அந்த மாதிரி நடந்தது தான் சினிமா இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி நடக்கிறது தான் இப்போ மீடியா இண்டஸ்ட்ரி. மீடியா இண்டஸ்ட்ரிஸில் நம்ம பழைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளே வந்தாலும் அதை நிர்வகிக்கக்கூடிய இதில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சித்தாந்தத்துக்கு ரொம்ப துணை போகிறவங்க. அவங்க டைரெக்டாக பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. நம்ம நார்த் இந்தியன் மீடியாவில் பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஆங்கர் வந்து வீடு வாங்கிட்டார், இந்த இதில் வந்து ஒரு கார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இங்கேயும் பார்க்குறோம், கார்லாம் பரிசாக வாங்கின நியூஸ் ரீடர்ஸ்லாம் இருக்காங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க உள்ளே புழுந்துடுறாங்க, கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு டீமை டெவலப் பண்ணிக்கிறாங்க. இவங்க சித்தாந்தம் சார்ந்த ஒரு டீம் யார் இருக்கோ
அந்த கொள்கையை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு ஒரு கொட்டேரியை மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த சிஸ்டம் மூலமாக இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணுறாங்க. சார் இந்த நியூஸ் 18 மேலே இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கிரிட்டிசிசம் வந்திருக்கு. அது வந்து குணசேகரன் சார் இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி அவங்கள குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது இந்த அட்டாக் வந்திருக்கு. அப்படின்னும் போது இங்கே இருக்கிற ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஏற்கனவே நம்ம மேலே இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. மறுபடியும் நம்ம அதே மாதிரி பீப்புளை கொண்டு வந்துருமோன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்காதான்? இல்லை, அப்படி கிடையாது. அதெல்லாம் சொல்கிறேன்னே, இப்போ இது வந்து அந்த கார்ப்பரேட் லெவலில் நடக்கிற விஷயம் இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ராட்டஜி லெவலில் தான். எங்கே எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு இப்போ அவங்களுக்கு வைரலாக போச்சு, அதனால் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான். ஸோ இதை வந்து டைரெக்டாக அவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து அவங்களுடைய இதுவே கிடையாது. பட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த மாதிரி இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம்குள்ளே இவங்க ஊடுருவி சின்னதாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இப்போ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அஜெண்டா வச்சு பண்ணும் பொழுது அது மக்கள்கிட்ட ஒரு பிரபலமாகவோ வைரலாகவோ பாசிட்டிவோ நெகட்டிவோ போகும் பொழுது அதனால் கம்பெனி லாபம் அடைகிறது. ஸோ அதனால் கம்பெனி அதை வந்து உள்ளே வராது. ஓகேப்பா இவங்ககிட்ட கொடுத்துறாங்க எடுத்துன்னு போகிறான்னு சொல்லிட்டு நடத்துருவாங்க. ஆனால் இவங்க நடத்துறது ஃபுல்லாக ஒரு ஹிடன் அஜெண்டா. இங்கே வந்து சேலரியும் வாங்கிக்கிறாங்க, இந்த சைடு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் மூலமாக மற்ற அனுகூலமான விஷயத்திலையும் செஞ்சுக்கிறாங்க. சார் இந்த கிரிட்டிசிசம் எல்லாருக்குமே நார்த் இந்தியாவில் இருக்கிற மீடியாஸ்க்கும் போகிறதில்ல சார். இது வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பண்ணுறாங்கன்ற விமர்சனமும் இருக்குல்ல. பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிற டிபேட்ஸு ஆர் மீடியாவில் வர நியூஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியை திணிக்கவில்லை, இந்த மாதிரி இப்போ சன்ஷைன் ஸ்கூல்லே மும்மொழி கொள்கையை நடத்துகிறாங்க, பிடிஆருடைய பையன் ஃப்ரெஞ்சு படித்தான், அன்பில் மகேஷோடைய பொய்யா மொழி, அவர் ஃபுல்லாக பேசுகிறதெல்லாம் பொய் மொழி அப்படின்னு தானே தலைப்பு வரணும் மீடியாவில். உங்களுக்கு அப்படியே வருது ஹெட்லைன்ஸ் இல்லையே. அதான் சார் இங்கே இருக்கிற முக்கியமான விமர்சனம் என்னன்னா, இங்கே இருக்கிற மீடியாவை டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நார்த் இந்தியாவில் இருக்கிற மீடியாவை வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு விமர்சனம் இருக்குது. அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெளிப்பட்ட பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது அங்கே ஆட்சியில் பிஜேபி இருக்காங்க சென்ட்ரலில், ஸோ அவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதான் சார் இங்கே இப்போ கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்கான ஃபண்டிங் இருக்குல்ல, அதுதான் இங்கே வந்து அவங்களுக்கான பவரை கொடுக்குது அப்படின்ற. அட்வர்டைஸ்மெண்ட் ஃபண்டிங்கில் அப்படி பார்த்தீங்கன்னா மெஜராக நம்ம பண்ணது வந்து ஃபுல்லாக அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நடந்தது டெல்லி எலெக்ஷன்ஸ்னு நமக்கு தெரியும். அது மாதிரி இங்கே டிஎம்கே கண்ட்ரோல்டு இதில் வந்து நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் ஃபண்டிங் போட்டு ஒரு பத்திரிக்கை வந்து ஒரு பர்த்டே அன்னைக்கு திறந்து பார்க்குறேன், 10 பேஜ் பார்க்குறேன், 10 பேஜும் வந்து அந்த பர்த்டே சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்குது. 11வது பேஜில் தான் ஹெட்லைன்ஸே வருது. ஸோ அந்த மாதிரி தான் கட்டுக்கோப்பில் வச்சுருக்காங்க. நீங்களே எடுத்து பாருங்களேன். ஸோ இப்போ பிஜேபி எவ்வளோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து யார்ட்ஸ்டிக் கிடையாது. கவர்மெண்ட் பப்ளிக்கை ரீச் பண்ணும்போது ஒரு மீடியா சார்ந்து போகணும், அது கிடையாது. பட் நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு, அதாவது சென்ட்ரலில் நார்த் இந்தியன் சேனல்ஸ் ஃபுல்லாக பிஜேபி கண்ட்ரோல் இருக்குன்னா, அப்போ ஏன் வந்து எல்லா எக்ஸிட் போல்ஸ்லேயும் சரி மற்ற இதுலேயும் சரி இதெல்லாம் வருது, பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக ஏன் இப்போ நியூஸே வரக்கூடாது இல்லையா? ஆஸ் ரீசன்ட் ஆஸ் எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்கிற புகாரும் இதில் அதாவது இந்த ஓட்டர் அந்த மிஷின் மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அகெயின்ஸ்டாக தானே போடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம் வந்து இடியோட ரைட் 1000 crores பக்கம் நடந்திருக்கு. இது வந்து 40,000 crores, அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்க்கும்போது 40,000 crore இருக்கலாம்னு பேசுகிறாங்க. அப்படிங்கும் போது இது வந்து மீடியாவில் வந்து டிஸ்கஸ் பண்ணவே பண்ணல ப்ரைம் டைமில். கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். அது இவங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அதை தான் வந்து மடைமாற்றி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி எதை பற்றி பேசணும், நம்ம இடி ரைடை பற்றி பேசணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இடி ரைடை பற்றி மட்டும் பேசணும்னா கூட தேவையில்லை. இப்போ இன்றைக்கி ஒரு டிபேட்ஸ் பண்ணோன்னா அடுத்த நாள் ஒரு டிபேட்ஸ் பண்ணலாம். டெய்லி டீலிமிட்டேஷன், டெய்லி மும்மொழி கொள்கை மட்டும்தான் டிபேட்ஸ் இருக்குது, மற்ற விஷயம் பேசுறது இல்லை. அதுதான் மடைமாற்றக்கூடிய விஷயம், டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பண்ணுறாங்க. இவங்க என்னத்தை பேசணுமோ, எந்த வழியாக மக்கள் அதிகமாக பார்ப்பாங்களோ அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துக்கிட்டு 2026க்கான எலெக்ஷன்ஸை அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 அஜெண்டா 21லேருந்தே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 21ல் ஆரம்பித்த உடனே சொன்னீங்கன்னா இந்த மீடியா இந்த கோவிட் முடிஞ்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீடியாவெல்லாம் முன்கள பணியாளர்கள் அப்படின்ற ஒரு இதை கூப்பிட்டு கௌரவிச்சார் நம்ம சிஎம், ரைட்டா? ஸோ அங்கேருந்தே ஆரம்பிச்சு அந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிகே அட்வைஸ் பண்ண அந்த ஒரு டாக்டிக்ஸ் என்னென்னா, அந்த மீடியா நரேட்டிவை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மக்கள்கிட்ட இதுதான் அப்படின்ற எடுத்துன்னு போயிட்டு ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லும் பொழுது அந்த விஷயம் வந்து உண்மையோ ஆர் அட்லீஸ்ட் ஒரு சந்தேகமோ ஏற்படக்கூடிய ஒரு சைக்காலஜி அது ஆக்சுவலாக. அதை தான் இவங்க வந்து கிளியராக பண்ணுறாங்க. அந்த ஏற்பாட்டில் தான் முதல்ல இவங்களுக்கு உண்டான விஷயத்தை
பெருசுப்படுத்தி சொல்லணும். அதாவது பாஜக அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க சொல்கிற ஒன்றிய அரசு இவங்களுக்கு தமிழர்களுக்கு எதிராக செயல்படுது. ஏற்கனவே ஒரு பொய் நரேட்டிவ்ஸ் இந்த சிஏஏல கொடுத்தாங்க இல்லையா, இது என்ஆர்சி சிஏ எல்லாம் வந்ததுன்னா எல்லா முஸ்லீம்ஸையும் அனுப்பிச்சிடுவாங்கன்ற எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு பொய். ஆனால் திருப்பி அந்த பொய்யை சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த ஓட்டிங் அந்த போதும் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே புகார் கொடுத்தாங்க. அந்த ஓட்டிங் மிஷின் வந்து டேம்பர் பண்ணியிருக்கு, அதை வந்து ஹைஜாக் பண்ண முடியும், அதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து அலகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கிளியராக எவ்வளோ கேஸ் 7-8 கேஸ் போட்டு ஃபைனலாக இறுதியாக சொல்லிட்டாங்க கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்ல போடும். திருப்பியும் அதே ஒரு புகாரை வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி எடுத்து வைக்கிறார். ஸோ திருப்பி ஒரே விஷயத்தை அது மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே வந்து இந்தியை திணிக்கிறாங்கன்னு தான் கேட்குறாங்க. இந்தியை யார் திணிக்கிறா அப்படின்னா அந்த கேள்வியை திருப்பியும் கேட்கணும் இல்லையா. இங்கே இருக்கிற மீடியா கேட்க மாட்டேங்கிறாங்க, இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு சிஸ்டம்குள்ளே வந்துட்டாங்க. இன்றைக்கி நான் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டேன்னா அது வந்து ஒரு பர்சனல் டார்கெட் போயிடும். அதுதான் இந்த நம்ம பார்க்குற நிறைய அரெஸ்ட். நீங்களே அந்த மாதிரி ட்வீட் பண்ணி நைட்டில் அரெஸ்ட் பண்ண நைட்டில் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா குண்டாஸ் போடுவாங்க. இது குண்டாஸ் போடும், விவசாயி மேலே குண்டாஸ் போட்ட ஒரு பெரிய கட்சி இது ஆக்சுவலாக. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மும்மொழி கொள்கையை ஆதரவு தெரிவித்து இப்போ சேலமில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து பேசுகிறாரு, உடனே அவர் அரெஸ்ட். ஸோ அவர் மேலே இன்னொரு அலிகேஷன் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் நிறைய சிறுபான்மையை பற்றி நிறைய ட்வீட் தப்பாக போட்டார், அதனால தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் இன்றைக்கி வருது? ஸோ அதுதான் சொல்கிறேனே. இப்போது சீமான் உடைய அரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவர் சம்மந்தப்பட்ட அலிகேஷன் வந்து ஒரு 10-12 வருஷமாக போயிட்டுருக்காது, ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. ஒரு 2 or ஒரு 1 வீக்காக வந்து தமிழ்நாடு பிரைம் டைம் டிபேட்ஸ் அன்னைக்கு அவர் வந்து ஒரு அந்த பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈவேராவோட இஷ்யூ எடுத்த பிறகு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு போட்டு இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதே தான் சவுக்கு சங்கருக்கு நடந்தது, இதே தான் மாரிதாஸ் நடந்தது, இந்த கிஷோர் கே சாமிக்கு நடந்தது. இது மாதிரி பல பாஜக பிரமுகர்களுக்கும் சின்ன ட்வீட் போட்டால் எர்லியரை எடுத்து எல்லாத்தையும் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இவங்களுடைய டாக்டிக்ஸ். ஸோ இவங்க எப்படி குரலை வந்து நசுக்கணும், இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து பயமுறுத்துறது. அதாவது நீ எதாவது பண்ணினா உனக்கு எதாவது ஆகிடும்ன்ற வந்து ஒரு இன்டிமிடேட்டிங் சூழ்நிலையை உருவாக்குறது. நெக்ஸ்ட் அந்த சூழ்நிலையை எடுத்துகிட்டு வருது, த்ரெட்டன் பண்ணுறது, அவங்கள வித்ட்ரா பண்ண வைக்கிறது, பப்ளிக் லைஃப்லேருந்து நிறைய பேர் வித்ட்ரா பண்ணி வச்சுட்டு பேச விடாமல் தடுக்கிறது. மூணாவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸில் எடுத்து ஒரு கூண்டாஸ் மாதிரி ஒரு இதை போட்டு அவங்களுடைய ஃபுல் இதுவே இது பண்ணுறது. இதனால் இவங்கள மாதிரி யாராவது ஒருத்தர் திருப்பியும் ஒரு ட்வீட் போட்டாலோ யாராவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சாலோ அவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி உண்டாக்கும். அதை தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக சொல்லி அதை தான் நீங்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா டிஎம்கேல ஒரு பிரமுகர் சொன்னார், நாக்கில் வந்து நாங்கள் சுழுக்கு எடுத்துருவோமே எதை சொன்னார், அவர் ஏதாவது சொன்னார் ஒரு ஆமாம் ஒருத்தர் சொன்னார் மீடியாவில் சொன்னார், இது மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் நாக்கில் சுழுக்கு எடுத்துருவோம் அப்படின்னாரு. ஸோ பப்ளிக்காக த்ரெட்டன் பண்ணுறது. எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே வந்து உதயநிதி அவர்கள் த்ரெட்டன் பண்ணார், இது மாதிரி நீங்கள் வரீங்களா, நாங்கள் வரோம், ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கெல்லாம் கவனிச்சுப்போம் அப்படின்னு. ஸோ இந்த பயமுறுத்துறது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு ஜீன்ஸ்லேயே இருக்கிற விஷயம். அதுக்கு உண்டான ஒரு இதுதான் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குற இந்த வெப்சைட் அட்டாக்ஸு, அரெஸ்ட்டு, இதெல்லாம் ஃபாசிஸ்டோடைய அப்ரோச். சரி, இப்போது நம்ம பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளேயும் மீடியா வந்து உள்ளே போயிடுச்சோம் அப்படின்ற ஒரு பொலிட்டிஷியன் இருக்காரு, அவருக்கு ஒரு பர்சனலாக ஒரு லைஃப் இருக்குது. அதை வந்து ஒரு பிரைம் டிபேட்ஸில் இங்கே வந்து பேச வேண்டிய தேவை பிரைம் டிபேட்ஸ்க்கு என்ன இருக்குது? இங்கே நாகரீகங்கிறது வந்து என்றைக்குமே கிடையாது. 66-67லேருந்தே அந்த நாகரீகம் கிடையவே கிடையாது இங்கே. ஸோ இப்போ இந்திரா காந்தியை எப்படி நம்ம இழிவுபடுத்தி பேசினாங்க, காமராஜர் எப்படி இழிவுபடுத்தி பேசினாங்க, கக்கனை எப்படி இழிவுபடுத்தி பேசினாங்க, இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா துகில் உறிஞ்ச கதையிலேருந்து நீங்கள் அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ரீசண்டாக நடக்கக்கூடிய அந்த விஷயம் ரைட்டா, இடுப்பக்கில்றது, போலீஸோட இடுப்பக்கில்றதுலேருந்து எல்லா விஷயமும் யார் அந்த சாருன்லேருந்து எல்லாமே வந்து நாகரிகம் எங்கே இருக்குது. இங்கே ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் வந்து உரிமையில் ரொம்ப கொச்சையாக பேசுகிற விஷயம்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இவங்களுடைய இதில் ஊறிப்போன விஷயம். அதனால் பர்சனல் இதை எடுத்து பேசுகிறாங்களே அப்படின்னா இது ஒன்றும் புதுசு கிடையாது. எப்போ எடுத்து பேசுவாங்கன்னா நீ உன்னை ஏதாவது நான் வந்து இழிவுபடுத்தணும், அதாவது ஒரு விஷயம் நான் பேசுகிறேன், அந்த விஷயத்துக்கு சார்ந்த பதில் உங்களால் சொல்ல முடியல, அந்த கருத்தியலாக உங்களால் மோத முடியலன்ற பொழுது எல்லாருமே அந்த இந்த மாதிரி ஒரு தப்பு செய்கிறவங்க எப்படி ஈடுபடுவாங்கன்னா உடனே அவங்க பர்சனல் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு பூதாகாரமான விஷயமா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அன்பு நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் மேலே எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னா ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உங்கள் மேலே நான் டைரெக்டாக சொல்லிடலாம். ஏன்னா அது வந்து நான் தானே ப்ரூவ் பண்ணேன். இங்கேனா ரொம்ப இது, ஏன்னா இப்போ யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும், அதுதான் வந்து கடமை. ஆனால் இங்கே எப்படி நிலைமை ஆயிடுச்சுன்னா நான் யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறனோ அவன் வந்து தான் வந்து இப்போ குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவன் பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும். ஏன்னா குற்றம்
வைக்க வேண்டியது ரொம்ப ஈஸியான விஷயம். குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கிறது தான் ரொம்ப கடினமான விஷயம். அப்படி தான் சட்டமே இருக்குது இங்கே. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எடுத்துக்கிட்டா கூட அங்கே வந்து அந்த முக்கியமான நியூஸை வெளியே கொண்டு வந்த ஜேர்னலிஸ்டோட ஃபோன்லாம் சீஸ் பண்ணப்பட்டுச்சு இல்லை சார்? ஆமாம், இதுவும் அது ஒரு ஃபாசிஸ்டிக் நேச்சர் தான் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. முதல்ல நீங்கள் விட்டுட்டீங்க ரைட்டா, வெளியில் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. அதை தான் முதல்ல மூல காரணம் என்ன அதுதான் கண்டுபிடிக்கணும். அதை அவங்க ஒன்றும் வேணுட்டு சர்ச் பண்ணி எடுத்தாங்களா? கிடையாது. அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, எடுத்துட்டாங்க. என்ன அது கவர்மெண்ட்டோட தப்பு. அது கவர்மெண்ட்டோட தப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி ஆச்சே அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஃபோனை கான்ஃபிகஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, பண்ணிவிட்டு எல்லாம் டிலீட் பண்ணிட்டு உங்கள் ப்ராசஸ் சரி பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துருங்க ஃபோன். ஆனால் நீங்கள் எவ்வளோ அரெஸ்ட் பண்ணீங்க? இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அமைச்சரை வந்து தப்பாக பேசினதுக்காக அந்த கிராமத்தையே ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க போலீஸை வச்சுக்கிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபாசிச ஆட்சி. மக்களுடைய குரல் வலையை நெரிச்சு அவங்களுடைய உரிமையை தட்டி பறித்து அவங்கள வந்து எப்பயுமே ஒரு பயத்தில் வைக்கிறது தான் இந்த ஃபாசிச ஆட்சி. இதுதான் வந்து இவங்க ஒரு டெம்ப்ளேட்டக், அதாவது சாமபேத தான தண்டத்தில் இவங்க அந்த இதில் போனாலும் கடைசியாக தண்டம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வராங்க. நான் முதல்ல இவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, நடக்கலை. அப்புறம் வந்து வேற்றுமையை கற்பித்து பார்க்குறாங்க, இவங்க இப்படி இவங்களை அங்கே ஈடுபடுத்துகிறாங்கன்னு, அதுவும் ஒர்க் ஆகலை. அப்புறம் வந்து தானம், லஞ்சம் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப் அதை கொடுத்து பார்க்குறாங்க, அதுலேயும் இது பண்ணல. ஃபைனலாக என்னென்னா தண்டம், ஆக்ஷன், அடிக்கிறது, அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. குரல் நினைக்கிறது அதோடைய இதுதான். இது 2026க்கு இது வந்து ப்ரீகர்சர். இது மாதிரி இன்னும் நிறைய பேரை பண்ணுவாங்க. அதுதான் வந்து அண்ணாமலை ஜி வந்து சொன்னார்னா விஷம் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போது அதோடைய தாத்பரியம் இதுதான். நம்ம வந்து சில டஃப் டைம்ஸை எடுத்துக்கிட்டு போகணும், அதை டாலரேட் பண்ணிக்கிட்டு. டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ்ட், டஃப் பீப்புள் டூ அப்படின்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது. ஸோ அதோடைய டைம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.